வெல்கம் டு மை கார்டன். தோட்டத்தில் சூப்பரான ஒரு ஐட்டம் இருக்குது, உங்களுக்கு காமிக்க போகிறேன். ரொம்ப அட்டகாசமான ஒரு பூ, அதுவும் ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பெரியில் உள்ள ஒரு பூ. வாங்க பார்க்கலாம். ஓமை காட், என்ன அழகு! இது என்ன பூக்கள் அப்படின்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்க்கலாம். செடி ஃபுல்லாக பூ தான். இது ஒரு பெரி, கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் தெரியும். அவுரி நெல்லி அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. இதில் ஆந்தோசைனின் அப்படின்ட்டு ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அதனால இந்த பெரியை சாப்பிட்டா ஹார்ட் டிசீஸ் எதுவுமே வராது. இந்த பெரி ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இந்த பெரிக்கு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இந்த பழத்தை நீங்கள் தவறாமல் டெய்லி கூட சாப்பிடலாம். அதில் ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. அடுத்த ஐட்டம் இதுதான் புளிச்சிக்காய். புளிச்சிக்காய்க்கு தமிழ் பேர் என்னன்னு சில பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. இதுதான் தமிழ் பேர், புளிச்சிக்காய் தான் தமிழ் பேர். கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்கு இல்லையா? அடுத்ததாக தோட்டத்தில் என்ன பழம் பழுத்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஓ கடவுளே, எவ்வளோ காய்ச்சிருக்கு பாருங்கள். மேலே எல்லாம் கொத்து கொத்தா கிடக்கு. என்ன ருசி, என்ன ருசி, என்ன ருசி! மரத்துலேருந்து அப்படியே பழுத்த பழங்களை பறித்து சாப்பிட்றதுன்னா அது ஒரு சூப்பர் அனுபவம். ஆல்ரெடி கிட்னி டேமேஜ் உள்ளவங்க இந்த பழம் நிறைய எடுக்கக்கூடாது. நான் இந்த பழத்தை பறித்து ஒயின் செஞ்சு வைப்பேன். அந்த ஒயின் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புளிச்சிக்காயை விட ஸ்டார் ஃப்ரூட் ஒயின் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு அப்படின்ட்டு. ஆக்சுவலி லோடு கணக்கில் மேலே நிற்கி என்னால் பறிக்க முடியாது. தோட்டம் எடுத்துகிட்டு வந்தால் பறிக்க முடியும். நான் ஜஸ்ட் லைக் தட் தான் தோட்டத்தை ஜஸ்ட் சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தால் பாருங்கள் பழம்பழமாக காய்ச்சிருக்கு. ஒரு கொத்துலே பாருங்கள் நிறைய இருக்குது. என் வீடியோஸை பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலி நான் சேனல் தொடங்கி 6 வருஷம் மேலே ஆயிடுச்சு. இப்போ தான் வியூவர்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஹாப்பி கார்டனிங்.